வணக்கம், நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தீபாவளிக்கு இன்னும் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரே பிரச்சனை தாங்க. என்னென்னா, அதை பிரச்சனைன்னு சொல்கிறத விட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளிங்கிறது வருது. நம்ம அதுக்கு நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, வெடி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி பொருளை வீட்டில் உள்ளவங்க வாங்கி கேட்குறது நார்மலான ஒரு விஷயந்தாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு சில தொழில் பார்க்குறவங்க என்னென்னா, தொழில் முறைகள் எப்படி வேணால் மாறுபடலாம். ஆனால் வருமானம், தினசரி வருமானத்தை வச்சு தான் நம்ம ஒரு சில வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ நம்ம அந்த தினசரி வருமானத்தை விட்டுட்டு ஒரு விஷயத்தை போய் வாங்கிட்டு வர்றதுக்காக நம்ம நாட்களை செலவு பண்ணணும். அப்படி தாங்க நான் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்கள் நார்மலாக கடலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சித்தப்பா சோகமாக உட்காந்துருந்தாங்க. சோகமாக உட்காந்துருக்கும் போது, ஏன் சித்தப்பா அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா வீட்டில் பசங்க வெடி வாங்கி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வெடி வாங்கிறதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து சிவகாசிக்கு போகணும், சிவகாசிக்கு போய் வெடி வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் செலவாயிடுதுப்பா. அந்த 3 நாள் நம்ம வருமானம் தானப்பா, நம்மளுக்கு அந்த வருமானத்தை நம்பி தானப்பா நம்ம இருக்கிறோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டோன்னே தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னே தோணுச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை சிவகாசிக்கு போயிட்டு வந்திருந்தேன். நம்ம வெடி வாங்க போகணும் அப்படின்னா சிவகாசிக்கு தான் போய் வெடி வாங்கணும்லாம் இல்லை. நிறைய கடைகள் நம்ம இங்கேருந்து அங்கே ஆர்டர் போட்டோம் அப்படின்னாலே வெடியை ரொம்ப பக்கா சேஃபாக சூப்பராக நம்ம போடுற வெடியை அப்படியே அனுப்பிடுறாங்க. இதில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கபடி கிராக்கர்ஸ் நம்ம வெப்சைட் இருக்குல்ல, வெப்சைட்டில் போயிட்டு டைரெக்டாக கூகுளில் போய் கபடி கிராக்கர்ஸ் வெப்சைட்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வருதுங்க. இந்த மாதிரி பேஜ் வரும்போது அவங்களோட ஒவ்வொரு வெடிகளும் இந்தந்த வெடி இவ்வளவு தான் ரேட்டு அப்படின்னுங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு. அதில் நம்ம ஒரு பொருளாக செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்குன்னு ஒரு லிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். அந்த லிஸ்ட்டு எவ்வளோ வருது, டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு அப்படின்னுங்கிறது சூப்பராக ஷோ ஆகுதுங்க. இது கஷ்டமாக நம்ம எப்படிடா ஆன்லைன்லாம் போய் ஆர்டர் போடுறதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இப்போ பண்ணி பார்த்தேங்க, லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு சூப்பராக அதில் இருந்தது அப்படியே பேக்கிங்கு நம்மளுக்கு வந்துருந்துச்சிங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களுமே அந்த கபடி கிராக்கர்ஸ் பாருங்களேன், இதில் போட்ட வெடிலாம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேரை போட்டு அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு இது எல்லாமே ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அமௌண்ட் அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு அப்படின்னா அவங்க அன்னைக்கே கொரியர் பண்ணிடுறாங்க. கொரியர் பண்ணி 2வது நாளே நம்ம கையில் கிடச்சிருது. ரொம்ப சேஃபாக பக்காவாக பார்சல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வெப்சைட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸி அண்டு நம்ம சும்மா மொபைல் யூஸ் பண்ணுறவங்களே பார்த்து அதை ஆர்டர் போடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் ஏன் இப்போ சிவகாசியில் வெடி வாங்கணும் அப்படின்னுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி கடல்லையும் துறைமுகத்துலையும் இந்த மாதிரி மீன் வேலைகளை செஞ்சு கஷ்டப்பட்டு காசு சம்பாரித்து தினசரி கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோமோ, இதுபோல் சிவகாசிலையும் அவங்களோட தொழிலான பட்டாசு தொழிலை தினசரி வெடி மருந்துலையே நீங்கள் அப்படியே அவங்க வேலை செய்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தினசரி காலையில் வர்றவங்க நைட்டு இருட்டுற வரையும், அதுவும் இந்த மாதிரி சீசன் டைமில் தான் அவங்களுக்கு இதுக்கான வருமானமே. இந்த மாதிரி டெய்லியுமே வெடிமருந்துலையும் இதுலேயும் கடந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுனால அந்த வருமானம் கரெக்டாக போய் அவங்கள்ட்ட சேர்றதில்லை. ஏன்னா உரிய விலையை கொடுத்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா உரிய விலை அவங்க ஒரு இடத்துல கொடுத்து இடைத்தரகர்கள் மூலமாக வர்றதுனால நம்மளுக்கு வெடியோட விலையும் அதிகமாக கிடைக்கிது. நம்ம டைரெக்டாக சிவகாசிலேயே வாங்கிறதுனால சிவகாசியில் தயாரிப்பு ரேட்டை விட அவங்களுக்கு தேவையான ரேட்டை வச்சு சூப்பராக வாங்கிட்டு போயிடலாம். நம்ம அந்த மக்களுக்காகவும் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம வெடி வாங்கி நமக்கும் அது லாபம், அந்த வெடி செய்கிறவங்களுக்கும் லாபம். அதனால் சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம நினச்ச மாதிரி வெடியை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவகாசியில் கபடி கிராக்கர்ஸ், கபடி பட்டாசு கடையில் ஃபோன் நம்பரும் இருக்குது. இந்த ஃபோன் நம்பர்லேயே நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஐயா வேலை பார்க்குறத பாருங்கள், அவங்க உடம்பு ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாகவே வெடி மருந்துங்க. இந்த மருந்து எந்த மாதிரி நோய் தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு அந்த பயம் கூட இல்லாமல் தன்னோட குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சிறப்பான முறையில் அந்த வேலையை செஞ்சு
நம்மளுக்காக அந்த பட்டாசை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்மளும் தீபாவளிக்கு ரொம்ப சேஃபாக சிவகாசியில் கபடி பட்டாசு கடையில் நம்ம வெடியை வாங்கி இந்த தீபாவளியை கொண்டாடலாம்னு நாங்களும் ஒரு 20 பாக்ஸு ஆர்டர் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணோங்க. ஃபோன் பண்ணி சந்தேகமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் வெடியோட குவாலிட்டியை மட்டும் பார்த்தா நிறைய போடுவேனே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா மதிப்புள்ள 5000 ரூபாய்க்கு அதிகமாக தான் இருக்கும், பெரிய பெரிய வெடிகளை நிறைய நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னே, நீங்கள் உங்கள் ஊரில் வச்சு வெடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. நம்மளுக்கு வணக்கம், எனக்கு வெடி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம அந்த கபடி பட்டாசு கடையிலேருந்து நமக்கு வெடித்து பார்க்குறதுக்காக அனுப்பின இந்த பட்டாசை ரொம்பவே வித்தியாசமான கார் சேஃபில், சிலிண்ட்ரு சேஃபில், நம்ம அனுமர் கையில் உள்ள கனாயுதம் சேஃபில், இந்த மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய அவுட்டு 30 அவுட்டு, அந்த 105 கலரில் போய் வெடிக்கிற அவுட்டு, இந்த மாதிரி விதமாக நிறைய அனுப்பியிருந்தாங்க. இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம கடலுக்கு போனோங்க. பகலில் கடலில் போய் இந்த மாதிரி வெடியெல்லாம் நல்லா வச்சு வெடித்து பார்க்கும்போது சவுண்டெல்லாம் கண்ணீர்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம துறைமுகத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்திருப்போம். எல்லாருமே இருந்து வச்சு இந்த வெடியெல்லாம் வெடிக்கும் போது எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. சவுண்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா, நல்லா அந்த கலரிங் ஃபங்க்ஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 20 பார்சல் இருக்குங்க. 3000 ரூபா பார்சலும் 5000 ரூபா பார்சலும் 20 பார்சல் இருக்கும். அவ்வளோ பார்சல் போட்டோம். எல்லா பார்சலுமே பக்கா சேஃபாக சூப்பராக ரீச் ஆணுச்சுங்க. நான் பார்சல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ சிறப்பாக ரொம்ப மனசு நிறைவாக நான் வீடியோ போடுறேங்க. இந்த நீங்கள் வெடிக்கிற வீடியோவும் நாங்கள் வெடிக்கிற வீடியோ இல்லாமல் பசங்க வெடிக்கிற வீடியோ, இது இல்லாமல் குழந்தைங்க வெடிக்கிற வீடியோ, அவங்க முகத்தில் உள்ள சந்தோஷம் எல்லாத்தையுமே நீங்களே தொடர்ந்து பார்த்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இப்போ இது மொட்டை கொடுத்தாங்கல்ல, டிஃப்ரெண்டாக இருக்குது இதெல்லாம். ஒரு லாய உள்ள இருக்கு, வேற இருக்கு. அப்பதான் வர வேண்டும். போட்டு வாடா தானே திருச்சல்ல போடுறா ஒன்று ரெண்டு ஒன்னா கிட்ட அது நல்லா தான் இருக்கு. ரெண்டுத்தையும் ஒன்னோட வைங்க. அதுவா மாதிரி பிரிச்சு வர விட்டானுவா. போகுது எல்லாம் ஒன்னா கிளம்புவேன். இப்ப என்னடே திருடு இவனு ஒரு மாதிரி பிரிச்சு வர வச்சுட்டானுவா. கொஞ்சம் பிரிச்சாதான் திருச்சியில் வெளில தெரிஞ்சுது. வெடித்தானா அதுவா வந்துடும்.
பிடிச்சிக்கிறேன் வைடா. அவ்வளோதானா? இல்லை இங்கே இது அவ்வளோதான். அங்கே விட்டாச்சு 6 கிலோ. இந்த ஒரு இதில் இருக்கு, இன்னொரு 3 வயசு. கீழே அடிக்கிறியா? அவ்வளோதான். இதான் வெடிக்க. ஏய் நம்ம பக்கத்துலேயே நிற்கிறான். இடமா போகிறேன். திருப்பி வச்சுட்டீங்களா? ஒன்னொன்னா போயிட்டே இருக்கும் போல. அதான் 105 கலர்ல போகும் போல. ஏய் இது சூப்பரா இருக்கு. அங்கனே வச்சு அடிச்சிருக்கலாம். கீழே கீழே போட்டக்கூடாது. அது ஒன்றும் பண்ணாது. பிடிக்கல. அது அவ்வளோ தூரம் போகுது. இப்படியே சாஞ்சிருக்கு. அதாவது இது கேஸ் வந்து அப்புறம் வெடிக்குது. வேமா வெடிக்கும் போல. சரியோ வெடிக்க விடு பத்தி. கையில் ஒன்றும் படாது. நீ அப்படியே பிடிச்சிக்க. அப்படியே பிடிச்சி விடக்கூடாது. அழகா இருக்கு. சூப்பராக இருக்கு. இதா இருக்கு அங்கே. ஆட்டக்கூடாது. தனி நேரம் அப்படி மிதுனா. சொல்லு. ஜாலியா இருக்கு. சொல்லு. மேல பட்டிருக்கு. நீ விடுமா?
வேறமா கையை நீட்டு அப்படிதான் கையை அப்படிதான் இங்க பாரு வீடியோ பாரு எல்லாரும் வெடி வெடிக்க சொல்லியா அது உங்க ஆயிரம் முடிக்கிட்டான் இப்போ என்னடா